இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. $8 மில்லியன் இருப்பு கொண்டுள்ள கோப்பரசி திதிக் உத்தரவாதமான மற்றும் லாபகரமான திட்டங்களை நோக்கி முனையும் சரவணன். நாட்டில் சுறுசுறுப்புடன் இயங்கி வரும் இந்திய கூட்டுறவு கழகங்களில் ஒன்றான கோப்பரசி திதிக் பிரஹித் நேற்று அதன் 28வது ஆண்டு பொதுக்கூட்டத்தை நடத்தியது. கோலாலம்பூர் மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற அக்கூட்டத்தை மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்து உரையாற்றினார். கழக உறுப்பினர்களும் நிர்வாகத்தினரும் ஒன்று கூடி கூட்டுறவு கழகத்தின் செயல்திறனை மதிப்பாய்வு செய்து எதிர்காலத்திற்கான யுத்திகளை வகுக்கும் களமாக இக்கூட்டம் அமைந்தது. மறைந்த துன்சாமி வேலு காலத்தை போல் பெருந்திரளானோர் கூட்டத்திற்கு வந்திருந்ததை டாக்டர் சரவணன் தமது உரையில் பாராட்டினார். டேஃப் கல்லூரி, MIET, எய்ம்ஸ் மற்றும் KPJ ஹெல்த் கேரின் யாசி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு MIC ஆதரவு முயற்சிகளின் வெற்றியையும் அவர் பாராட்டினார். கோப்பரசி திதிக் பிரஹித் தற்போது $8 மில்லியன் வைப்பு தொகையை வைத்திருப்பதாக உறுப்பினர்களின் பெரும் கைத்தட்டலுக்கு மத்தியில் சரவணன் அறிவித்தார். அதே சமயம் அக்கூட்டுறவு கழகத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கடந்த ஆண்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பு மற்றும் லாபகரமான முதலீட்டிற்கான கோப்பரசி திதிக்கின் எதிர்கால திட்டங்கள் குறித்து அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் பேருந்துகளின் ஓட்டுநர்கள் பயணிகள் சீட் பெல்ட் அணிய வேண்டும். JPJ வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் எக்ஸ்பிரஸ் மற்றும் சுற்றுலா பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அனைவரும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று சாலை போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. ஜனவரி 2020க்கு பிறகு வெளிவந்த பேருந்துகளுக்கு இந்த அமலாக்கம் பொருந்தும் என்றும் 2020க்கு முன்பு வெளிவந்த பேருந்துகளுக்கு சீட் பெல்ட்டுகளை பொறுத்த ஒரு குறிப்பிட்ட கால வரைவு வழங்கப்படும் என்றும் சாலை போக்குவரத்து துறையின் JPJ இயக்குனர் ஜெனரல் டாக்டர் ஏடி ஃபட்லி ரம்லி கூறியுள்ளார். பேருந்து நகரும் முன் அனைத்து பயணிகளும் சீட் பெல்ட்டுகளை அணிவதை ஓட்டுநர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாதவர்களுக்கு $300 அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஓட்டுநர் பயணியை எச்சரித்தாலும் பயணி சீட் பெல்ட் அணிய மறுத்தால் பயணிக்கு மட்டுமே சம்மன் அனுப்பப்படும் என்றும் எச்சரிக்கை உண்மையிலேயே விடுக்கப்பட்டதா என்று CCTV கேமராக்களை ஆராய்வோம் என்றும் ஏடி ஃபட்லி கூறியுள்ளார். டைம் பினாமி சொத்துக்களை தேடி கண்டுபிடிக்க அமெரிக்கா, இத்தாலி, ஜப்பான் வரை போகும் MACC. மறைந்த முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடின் அவரின் குடும்பத்தார் மற்றும் பினாமிகளுக்கு சொந்தமான அறிவிக்கப்படாத சொத்துக்களை தேடி கண்டுபிடிப்பதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறது. அவ்வகையில் பிரிட்டன் தவிர்த்து மேலும் 5 நாடுகளை அது குறிவைத்துள்ளது. அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி, ஜெர்சி தீவு ஆகியவையே அந்த 5 நாடுகளாகும். டைம் அவருக்கு வேண்டியவர்களுக்கும் மேலும் சில நாடுகளில் சொத்துக்களை பதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அவற்றை மீட்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என MACC வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. MACCயின் அறிவிக்கப்படாத அனைத்து சொத்துக்கள் மீதும் விசாரணை முடியும் வரை அவற்றை யாரும் தொடாத வண்ணம் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக MACC கேட்டுக்கொண்டதற்கு இணங்க லண்டனில் டைம் மற்றும் குடும்பத்தாருக்கு சொந்தமான $700 மில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை முடக்க பிரிட்டன் அரசு ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. கல்வியின் சகாப்தம் SMC தோற்றுநர் மறைந்த டாக்டர் தம்பிராஜாவுக்கு கண்ணீர் அஞ்சலி. இன்று காலை 8 மணி அளவில் விவேகானந்தா இடைநிலை பள்ளியில் தமது வாழ்நாள் முழுவதும் பல மாணவர்களின் வாழ்க்கையில் கல்வி எனும் தீபத்தை ஏற்றி வைத்த தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜாவுக்கு கண்ணீரஞ்சலி பிரார்த்தனை நடைபெற்றது. அன்னாரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு அவரது சாதனைகளை முன்னிலைப்படுத்தி டாக்டர் தம்பிராஜாவின் மாணவர்கள், ஸ்ரீ முருகன் நிலையத்தின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டுள்ளனர். டாக்டரின் மூத்த மகள் டாக்டர் சுமித்ரா மற்றும் தமக்கும் தனது தந்தைக்கும் இடையிலான அழகான தருணங்களையும் இந்திய சமூகத்தின் பால் அவருக்கு இருந்த அக்கறை வந்திருந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளார். மேலும் அன்னாரின் உயிர் மூச்சாய் இருந்த ஸ்ரீ முருகன் நிலையத்தின் தற்போதைய இயக்குனர் திரு சுரேன் கந்தா அவர்கள் மறைந்த டாக்டர் தம்பிராஜாவின் சாதனைகளையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் பகிர்ந்து கொண்ட அதே வேளை SMC நிலையத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் திட்டங்களையும் நினைவஞ்சலியில் கலந்து கொண்டவர்கள் முன்னிலையில் எடுத்துரைத்துள்ளார்.
மலேசியாவில் இந்து உரிமைகளை பாதுகாக்கும் கடப்பாட்டை மறு உறுதி செய்யும் MIPP கட்சி புனிதன் அறிக்கை. மலேசியாவில் இந்து உரிமைகளை பாதுகாக்கும் கடப்பாட்டை மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP மறு உறுதி செய்துள்ளது. எதிர்கட்சி கூட்டணியான பெரிகத்தான் நேஷனல் உறுப்பு கட்சியாக இருந்தாலும் இந்நாட்டு இந்துக்களின் உரிமைகளுக்காக நிச்சயம் போராடுவோம் என அதன் தலைவர் புனிதன் கூறினார். இந்துக்களின் குரலுக்கு தேசிய அளவிலான கொள்கை முறையில் வலிமையான பிரதிநிதித்துவம் தேவை என்பதை MIPP வலியுறுத்தும். நமது சமயம், கலாச்சாரம் மற்றும் அடையாளங்களை பாதுகாக்க இது மிகவும் அவசியமாகும். மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் 43வது தேசிய பேராளர் மாநாட்டில் பங்கேற்ற பிறகு வெளியிட்ட அறிக்கையில் அவர் அவ்வாறு சொன்னார். இந்து மதத்தின் மதிப்பீடுகளை, ஆன்மீக கல்வியை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்தும் பணியில் இந்து தர்ம மாமன்றம் தீவிரமாக ஈடுபட்டு வருவதும் பாராட்டுக்குரியது. சனாதன தர்மத்தின் பண்பாடுகள், ஒற்றுமை மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்காக மேற்கொள்ளும் அவர்களின் சேவையையும் பாராட்டுவதாக புனிதன் சொன்னார். பத்துமலையில் மாணவர்கள் பங்கேற்ற இசைக்கதம்பம் டத்தோ சிவகுமார் சிறப்பு வருகை. சிலாங்கூர் பத்துமலை திருத்தலத்தில் நேற்று இசைக்கதம்பம் எனும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. 80க்கும் மேற்பட்ட கலை கல்வி கல்லூரி மாணவர்கள் அதில் பங்கேற்று தங்களின் திறமைகளை நிரூபித்தனர். மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ சிவகுமார் அந்நிகழ்வுக்கு சிறப்பு வருகை புரிந்து மாணவர்களை பாராட்டினார். கோலாலம்பூர் தேவஸ்தான தலைவர் நடராஜா சிந்தனையில் அமையப்பெற்ற இந்த பத்துமலை கலாச்சார மையத்தில் இந்து சமய வகுப்புகள், தேவார வகுப்புகள், இந்திய பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு கற்றுக் கொடுக்கும் வகுப்புகள் இலவசமாக நடத்தப்படும். அதை சிவகுமார் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். தேவஸ்தானத்தின் முழு ஒத்துழைப்போடு ஸ்ரீ ஐஸ்வர்யா நுண்கலை, DSK குழுமம் மற்றும் மஹிமா ஆதரவில் இவ்வகுப்புகள் நடைபெற உள்ளன. நமது பாரம்பரிய அம்சங்களையும் கற்று தேர்ந்து அவற்றை கட்டி காப்பதன் மூலம் சமூகத்திற்கு மேலும் பங்காற்ற இளைஞர்களை ஊக்குவிப்பதை இந்த இலவச வகுப்புகள் நோக்கமாக கொண்டுள்ளன என்றார் அவர். அவசர பாதையில் வந்த பிக் லாரியால் ஏற்பட்ட வினை. BMW மோட்டார் சைக்கிள் ஓட்டி ட்ரெய்லரில் அறைப்பட்டு மரணம். சிரம்பான் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் சக்தி மோட்டார் சைக்கிள் ஓட்டி ட்ரெய்லர் லாரியில் அடிபட்டு உயிரிழந்தார். நேற்று மாலை மணி 4 அளவில் நிகழ்ந்த அவ்விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியான 51 வயது ஆடவர் தலையில் படுகாயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மாண்டார். ஃபோர்ட் ரேஞ்சர் பிக்கப் லாரியை 65 வயது நபர் ரெம்பாவிலிருந்து ஷா அலாம் நோக்கி அவசர பாதையில் ஓட்டி சென்றுள்ளார். சம்பவ இடத்தில் திடீரென அவர் பிரேக் வைத்த போது பின்னால் வந்த BMW மோட்டார் சைக்கிள் லாரியுடன் மோதியது. இதனால் சாலையில் தூக்கி வீசப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி அவ்வழியே வந்த ட்ரெய்லர் லாரியில் சிக்கி அடிபட்டதை சிரம்பான் போலீஸ் கூறியது. அவ்விபத்துக்கு பிறகு அவ்வழியே வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியும் அவசர பாதையில் இருந்து ஃபோர்ட் ரேஞ்சர்ஸ் லோரியை மோதினார். அந்த லோரி ஓட்டுநருக்கு அவரிடம் இருந்து மாதுவுக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. பெர்ஹெந்தியான் தீவில் படகு கவிழ்ந்தது, 3 பேர் பலி. நேற்றிரவு பெர்ஹெந்தியான் தீவில் சுற்றுலா படகொன்று நீரில் கவிழ்ந்ததில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளார் என்றும் பெசுட் மாவட்ட காவல்துறை தலைவர் அசாமுதீன் அகமது அபு தெரிவித்துள்ளார். இரவு 10:30 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் 3 வயது சிறுமி சர்விஹா ஆறுமுகம், 40 வயதுடைய ஆறுமுகம் சதிவேலா மற்றும் 10 வயதுடைய வெண்பாணி விஜயராஜ் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் 6 வயதுடைய சக்திவேல் தமிழ்ச்செல்வன் என்பவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார் என்று அறியப்படுகின்றது. சம்பவம் நடந்த நேரத்தில் படகில் ஏறிய 15 பேரும் பெர்ஹெந்தியான் கெசிவி தீவில் ஜெட்டிலிருந்து பெர்ஹெந்தியான் பெசார் தீவில் தங்கியிருந்த ரிசார்ட்டுக்கு சென்று கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலில் மோசமான வானிலை மற்றும் பெரிய அலைகளால் படகு தாக்கப்பட்டு கவிழ்ந்ததாக தகவல் வெளிவந்துள்ள அதேவேளை போலீசார் மேற்கொண்ட சிறுநீர் பரிசோதனையில் படகு ஓட்டுநர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் 13 பேர் உடல் சிதறி மரணம். ஆப்கானிஸ்தானை எல்லையாக கொண்ட வடமேற்கு பாகிஸ்தானில் ஒரு ஆடவன் நடத்திய தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் 13 ராணுவ வீரர்கள் உடல் சிதறி மாண்டனர்.
வெடிபொருட்கள் நிரம்பிய வாகனத்தை ராணுவ படையின் வாகன அணிவகுப்பின் மீது அவன் மோதியதாக இஸ்லாமாபாத் கூறியது. அந்த வெடிப்பினால் அருகில் உள்ள வீடுகளின் கூரைகள் சரிந்து விழுந்ததாகவும் கண்ணாடிகள் குலுங்கியதாகவும் பொதுமக்கள் கூறினர். தொலைதூரத்திலிருந்து வானில் கரும்புகை எழும்பியதையும் காண முடிந்தது. இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என சாடிய பாகிஸ்தானிய ராணுவம் அப்பாவி பொதுமக்கள் 3 படுகாயம் அடைந்ததாகவும் கூறிக்கொண்டது. ஒரு பெண், 2 சிறுவர்கள் ஆகியோரே அவர்களாவர். இதையடுத்து அப்பகுதியில் பதில் தாக்குதல் நடத்திய ராணுவம் 14 கிளர்ச்சிக்காரர்களை கொன்றது. இதுவரை அத்தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் தங்களது பரம வைரியான இந்தியா ஆதரிக்கும் கிளர்ச்சி தரப்பே இத்தாக்குதலுக்கு காரணம் என பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியது. எனினும் இந்தியா அக்குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ளது.